அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம். திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த மாதமாக பிப்ரவரி மாதம் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து லாபஸ்தானத்தில் வீற்றிருக்க போகின்றனர். ராசியின் அதிபதியான செவ்வாயும் உச்சம் பெறுகிறாருங்க. எனவேதான் இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த மாதமாக அமைய போகிறது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இதில் எந்தெந்த விஷயங்கள் மிகவும் சாதகமாக அமைந்திருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதத்தில் பல கிரகநிலைகள்ல மாறுதல் ஏற்படுகிறது. ராசியின் அதிபதியான செவ்வாய் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக அவரது உச்ச வீடான மகர ராசியில் ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகையில அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. மாதத்தின் முற்பகுதியில் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் பிற்பகுதியில் மிகவும் வலுவாக ஜீவனஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போன்று புதனும் பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி இந்த 4 கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த மாதம் முழுவதுமே சந்திரன் பல்வேறு இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் அனைத்து விதமான பணிகளிலும் தேவைப்படுகிறது. சந்திராஷ்டமம் இல்லாத தருணங்கள்ல நல்ல பலன்களை நிச்சயமாக வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருக்க போகிறாருங்க சந்திரன். அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க. ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் ராசியின் அதிபதி உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதி பொதுவாக 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. அதில் ஒரு இடமான ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். மங்களகாரகன், பூமிகாரகன், தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தையும் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய். எனவே இந்த தருணத்தில் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம், வீடு பராமரித்தல், வாகனம் பராமரித்தல் என நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்க போகிறது. பல்வேறு வகையில வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. குடும்ப வருமானம் நிச்சயமாக உயரக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய். அது மட்டுமல்லாது பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு சுபத்துவ பாதையில் திரும்புகிறாருங்க சுக்கிரன் மிக வலுவாக 9ஆம் இடத்தில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரன் சுபத்துவ பாதையில் திரும்புவது புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் சிறு முதலீடு கூட மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட நீங்கள் எதிர்பாராத நல்ல பல புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சுக்கிர மங்கள யோகம் நிறைந்த இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடாத காரியங்கள்ல கூட காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது பல்வேறு வகையில நல்ல பலன்களையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி வீற்றிருக்கிறாருங்க. சனி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது மேசராசிக்காரர்களுக்கு உண்மையில் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. புதிதாக தொழில்
தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு உங்களுடைய சிறு முயற்சியாக இருந்தாலும் கூட அவற்றில் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது அரசாங்க சலுகைகள் அதிரடியாக இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வரி சலுகை மற்றும் மானியம் உட்பட பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும். கர்மகாரகன், ஆயுள்காரகன், ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி லாபத்தில் வீற்றிருப்பதால் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக தொழில்துறையில் உள்ள மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. அவருடன் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் லாபஸ்தானத்தில் பிற்பகுதியில் இணைவதால் தொழிலில் அதிரடியான திட்டங்களை செயல்படுத்தி மிக நுணுக்கமான முறையில் கையாண்டு அனைத்து விதமான அறிவுகளையும் சாதனையாக மாற்றுவதற்கான தெளிந்த அறிவாற்றலை கொடுக்க போகிறாருங்க லாபத்தில் வரக்கூடிய புதன். எனவே இந்த தருணம் என்பது நிறைந்த முன்னேற்றம் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சனிக்கு பகை கிரகமாகவும் சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனும் லாபஸ்தானத்திற்கு வருவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியின் பார்வையில் சூரியன் அவரது நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக தான் இருக்கிறார். எனவே சனியுடன் சூரியன் இணைவதால் இந்த தருணத்தில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். திடீர் கோடீஸ்வர யோகம் பல்வேறு விஷயங்கள்ல கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க. நிலுவையில் இருந்த நீதிமன்ற வழக்குகள், பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை லாபஸ்தானத்தில் சனி, சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிப்பதால் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேது வலுவாக 6ல் இருக்கிறாருங்க. அமோகமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மல்லி கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிப்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் மேசராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக உள்ள கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது விரயராகு, ஜென்ம குரு. இந்த ரெண்டுமே சாதகமற்ற அமைப்பாக தான் இருக்கிறது. இதன் காரணமாக விரயங்கள் ஏற்படலாம். ஆனால் அவற்றை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஆனால் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரனும் குருவும் ஓரளவிற்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் சற்று பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.